இல்லை இல்லை வேணாம், நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கோர்ட்ல இருந்தெல்லாம் கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் ரைடு பண்ணும்போது சில டாக்குமெண்ட் கிடச்சிது, எந்த அளவுக்கு உண்மையாக பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்க போகிறாங்க போலீஸ், பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த முறைகேடை போலீஸ் பார்க்க போகிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யல. இது திமுக மிரட்டி பார்க்குற வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்யல. முறைப்படி விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்று நிரூபிப்போம். தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யுமா? இல்லை, அவங்க விசாரிச்சு தானே பார்க்கணும், முதலமைச்சர் பார்க்கணும். இல்லை, இதை பார்த்துக்கிட்டு தான் செய்யுது. இதை பார்த்துக்கிட்டு இன்னொரு தரப்பு வந்து மூத்த தலைவர்களை ஓரங்கட்டும் வேலை அதெல்லாம் ஒன்று. இது தொடர்பாக அரசியல் கட்சியினர் விமர்சனம் செய்யறவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? அவங்கவுங்க ஏதோ தேர்தல் நேரம் வந்துச்சு, அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை தான் மீறி சொல்கிறேன். விசாரணையில் நாங்கள் குற்றமற்றவர்களை நிரூபித்து வெளியே வருவோம். டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் எல்லாம் ஓரணியில் சேர்ந்து நின்று கட்சி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன நினைக்கிறோம், அவங்க ஏற்கனவே ஒன்றா தானே இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் ஒரு அணி அமைப்போன்ற மாதிரி ஏற்கனவே அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த காலத்துலேருந்து 6-7 மாதமாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருடமாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று சேர்ந்துருக்காங்க. இல்லை, அது திமுகவோட பி டீம் எடப்பாடி அவருக்கு எதை எடுத்தாலும் திமுக பி டீம் பாரு, இல்லைன்னா திமுக கூட்டணியிலேருந்து எங்ககிட்ட வருவாரு. அவர்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வேலை என்ன? அவர் ஏதோ வாயில் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். மொத்தம் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் 2543 அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அதை எழுதி வாங்கும்போது BLA 2ன்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஆள் இருக்காங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க. கரெக்டாக எல்லாம் செஞ்சுருவாங்க. நீங்கள் கூட பேசுகிறப்ப வாக்காளர்கள் ஓட்ட சரிபார்க்கணும்னு சொல்லி பேசுறீங்க. நல்லது தானே, திருப்பி ஒரு முறை சரிபார்த்தா? இல்லை, எது வரைக்கும் நல்லது? ஒழுங்காக இருந்து இறந்தவங்களை நீக்கினா வேற ஊருக்கு போனால் நல்லது. வேணும்னு வாக்காளர்களை பஞ்சா சேர்த்தா அது தேர்தல் ஏங்க 6 மாதம் 10 மாதம் இருக்கு, அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. தேர்தல் தலைமாட்டில் வச்சுட்டு செய்யறது எப்படி இருக்கு? அதுக்காக தான் சொல்றேன். நீங்க செய்யுங்க.